எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மகேஸ்வர நிந்தை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் திருமந்திரம் பார்க்குறோம். மகேஸ்வரரை பூசை செய்பவர்கள் எல்லாம் மகேஸ்வரர் அப்படின்னு கருதப்படுறாங்க. அதாவது சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு ஆதலால் எதை சார்ந்தோமோ அது வண்ணமாகும். மகேஸ்வரரை சார்ந்தால் மகேஸ்வரர். இப்போ கூட உலகியலில் ஒரு குருநாதர் பேரை வச்சு அந்த சீடர்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் பேசும்போது அந்த குருநாதர் பேரை சொல்லி ஒருத்தர் அறிமுகமாகிக்கிறாங்க. அந்த எந்த கடவுள் பேரை சொல்கிறாங்களோ அந்த கடவுளை வச்சு, இப்போ சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் சபரிமலை சீசன்லலாம் ஒருத்தர் பார்க்கும்போது சாமி சரணம் ஐயப்பா இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அறிமுகப்படுத்திக்குவாங்க. இப்போ முருகன் கோயில்களுக்கு போகிறவங்கெல்லாம் அவங்க முருகன் பேரை சொல்லியே அப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்படி அந்தந்த கடவுளரை வணங்குறவங்க அந்தந்த கடவுளர் பெயரை சொல்லி இது மாதிரி ஒரு வழிபாடு ஏற்றுறது, அந்த கடவுள் வடிவமாகவே அவர்களை பார்க்குறது. நம்மளுடைய சைவ பாரம்பரியத்திலும் சரி, விஷ்ணு பாரம்பரியத்திலும் சரி, இந்திய கலாச்சாரத்தில் எப்படின்னா எல்லா உயிர்களும் இறை வடிவங்களே அப்படிங்கிறதுல சரப்பொருளாக இருக்கட்டும் அசரப்பொருளாக இருக்கட்டும். இதை இப்போ விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த மரக்கட்டையிலையும் சரி, இந்த கல்லில் இந்த செங்கல்ல எதுலனாலும் சரி எனர்ஜி இருக்குது. அதில் ஒரு ஆட்டம், ஒரு அணுவை ரெண்டாக பிளந்தா அது உயிரோட்டமானதாக இருக்குது. அணுவை இரண்டாக பிளக்க முடியும், அது உயிரோட்டமுடையதாக தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவிலேருந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கக்கூடிய எனர்ஜி சக்தி வெளிப்பாடு இருக்குன்னு. இதை நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப இதாக சொல்கிறேன். சர அசர பொருள்கள் தோறும் சாற்றிய பொருள்கள் தோறும் விராவியுள் விளங்கும் வித்தகமணி அப்படிங்கிறார். இப்போ சரப்பொருளையும் அசரப்பொருளையும் விராவி விளங்கக்கூடியது வித்தகமணியாக அந்த பரம்பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் சரப்பொருள்னால் உயிரோட்டம் உள்ள பொருள், அசரப்பொருள்னால் உயிர் இல்லாத பொருள். எல்லாம் இறை வடிவம்னு பார்த்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ மகேஸ்வரன் நிந்தைனா மகேஸ்வரனை பூஜை செய்யக்கூடிய அடியவர்களையும் சரி அல்லது மகேஸ்வரனையே சரி நிந்தை பண்ணக்கூடியவர்கள் என்ன பேர் பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் வீழ்வது தாழ் நரகாகுமே. நரகத்திலே 7 நரகத்திலும் கீழா நரகம்னு ஒரு நரகத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த நரகம் தான் இருக்கிறதுலே கொடிய நரகம். அந்த நரகத்துக்கு போய் சேருவாங்க யார் அப்படின்னா ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். ஆண்டவனுடைய அடிமைகள் நம்மளுடைய பஞ்ச பூதங்களுக்கு நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்க வெளியில் உள்ள பூதங்களுக்கு இல்லை, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்திற்கும் அவர்கள் விரோதிகள். ஏன்னா தத்துவம் கடந்த ஒரு நிலையில், தத்துவம் கடந்து தாம் அறியும் அறிவு அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமானார். இதையெல்லாம் கடந்து அறியும் அறிவில் இறைவன் இருக்கிறான். அப்படிங்கிறதுனால தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. அனுபவ அறிவுங்கிறது தனுங்கிறது இந்த உடல், கரணங்கிறது அந்த கரணங்கள். இதை கடந்தால்தான் அந்த அனுபவத்தை அறிய முடியும். அப்படிங்கிறதுனால தனிகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவத்தை அந்த அருளாளர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் யாருக்கும் விரோதின்னா இந்த தனு நம்ம இந்த உடலில் உண்டான சேட்டைகளுக்கு, அந்த கரணங்களில் உண்டான சேட்டைகளுக்கு அவர்கள் விரோதிகள். அதனால் ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். இந்த உடலில் உண்டான புலன்களுக்கு பொறிகளுக்கு அவர்கள் விரோதிகள். ஏன்னா இந்த புலன்களையும் பொருள்களையும் அவர்கள் மடைமாற்றம் செய்து கொண்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை தான் வணங்கக்கூடிய அந்த மகேஸ்வரனை அவர்களுக்கு ஜாதகமாக ஆக்கி கொண்டு வாழ்வார்கள். உலகியல் பொருள்களை அதை பார்க்காது, அதனால் அதை விரோதிகள் அப்படின்னாரு. ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர். அவர்கள் ஐயம்னா பிச்சையினர். அந்த அடியவர்களெல்லாம் தனக்கு ஒரு சுகம் வேணும், தான் ஒரு சுகஜீவனமாக வாழணும் அப்படின்னு அவங்க எதுவுமே வச்சுக்கிறதில்ல. அவர்கள் பிச்சை ஏற்று உண்ணக்கூடிய அளவில் தங்களுடைய தேவைகளை மிகவும் சுருக்கி கொண்டு வாழும் ஒரு அடியவர்கள். அப்போ அவங்க அந்த தேவைகளை சுருக்கி கொண்டு வாழ்வதனால புலன்கள் பொறிகள் அவர்கள்ட்ட எந்த தேவையும் புகுத்தலை. அப்படி உண்டான அடியவர்கள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். அப்படி அந்த ஆண்டவனுடைய அடியவரை வேண்டாது தங்களுடைய மனதிற்கு தகுந்த மாதிரி ஒரு கீழ்மை பண்போடு பேசுபவர்கள் என்ன கதி அடைவார்கள் அப்படின்னு சொன்னார். தாம் வீழ்வது தாழ் நரகாமே. அவர்களை யாரும் போய் தாழ் நரகளை பிடிச்சி தள்ளன்னு அவசியம் இல்லை. அவர்கள் இந்த அடியவர்களை புறம் பேசியதனால், இந்த அடியவர்களை குறை கூறியதனால் ஐயமேற்று ஒன்று தன்னுடைய பொறிகளையும் புலன்களையுமே பகைத்து கொண்டு அவைகள் எனக்கு தேவையில்லை, நான் எம்பெருமானுடைய தொண்டன்னு வாழக்கூடிய அவர்களை
நம்ம புறம் பேசினோன்னா நம்மளை அறியாமல் நாமளே போய் 7வது நரகத்தில் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகும் சிவபோகமே. சரி, இவர்களை நிந்திப்பவர்கள் தாழ்நரக ஆளாவாங்க. வந்திப்பவர்கள் என்ன செய்வாங்க? வந்திப்பவர்கள்னால் வணங்குபவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு அடுத்த இதை சொல்கிறார். அவர்களை வந்தனை செய்பவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நியதியை சொல்கிறாரு. ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே. இப்போ ஒருத்தருக்கு நல்வினை தீவினை 2ம் இருந்தால் எந்த வினை இருக்குதோ அந்த வினை மிகுந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு பண்பு நமக்கு வந்துடும். அதாவது நல்வினை இருந்ததுன்னா நம்ம போக போக்கியங்களை நல்லா நுகர்வோம். நமக்கு ஏவல் செய்யக்கூடியவர்களை நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க. நம்மளுடைய போக போக்கியங்களை நம்ம நல்லா நுகர்வோம். தீவினை இருந்ததுன்னா நம்மளே காசு பணம் கொடுத்து நம்மளே வேலை வாங்கி கொடுத்து நம்மளே படிக்க வச்சு நம்மளே எல்லாம் செய்தால் கூட நம்மளுடைய புத்திர பாக்கியங்கள் கூட நமக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க. அது தீவினை இருக்கிறவர்களுடைய நிலைப்பாடு. அப்போ ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் வயம். இப்போ இந்த நல்வினை தீவினை 2 இருந்தால் அந்தந்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி நுகர்ச்சி இருக்கும். ஞானியை போய் சேர்ந்தால் நல்வினை தீவினை 2ஐயுமே அவர்கள் கெடுத்துருவாங்க. ஏன்னா நல்வினை இருந்தாலும் மீண்டும் பிறவி உண்டு, தீவினை இருந்தாலும் மீண்டும் பிறவி உண்டு. இப்போ நல்வினையும் தீவினையும் தீர்த்து தங்கள் வயம் ஆட்படுத்தி கொண்டு அவர்களுக்கான இறை அனுபவம் என்னவோ சிவபோக அனுபவம் என்னவோ அதை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறார். போன பொழுதே புகும் சிவபோகமே. யாரை போய் சேர்ந்தால் இந்த கொடுவினை தீர்வார் அவன் வயம். இந்த நல்வினை தீவினை 2ம் யார்கிட்ட போனால் அந்த கொடிய வினைகள் தீருமோ அவன் வயம், அவன் பக்கத்தில் போய் நின்னாலே போன பொழுதே புகும் சிவபோகமே. அவர்களுக்கு சிவபோகம் தன்னாலே சம்பவிக்கும். வேறு யாரும் அதை புகுத்தணும்னு அவசியம் இல்லை. நரகம் தன்னால் சம்பவித்து அவனே போய் விழுந்துருவான். சிவபோகமும் தன்னாலே சம்பவிக்கும். எப்போ நல்வினை தீவினை 2னுடைய வினைப்பயனையும் நாம் மெய்ஞானிகள் பக்கத்தில் போனால் அவர்கள் இந்த 2ஐயும் கெடுத்து, நல்வினையும் இருந்தாலும் பிறவி வாய்க்கும், தீவினை இருந்தாலும் பிறவி வாய்க்கும், அதனால் 2ஐயும் கெடுத்து இவர்கள் சிவபோகத்துக்குள் திளைக்க வைப்பார்கள். அவர்கள் பக்கத்தில் போன உடனேமே இது சம்பவிச்சிடும். யாருடைய பக்கத்தில் போனால் நம்ம மனம் ஒடுங்குதோ அவர்கள் நம்மளை அறியாமல் நம்மளை வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். எல்லார் பக்கத்துலேயும் போனால் மனம் ஒடுங்காது. யாருக்கு இவங்க பக்கத்தில் போனால் மனம் ஒடுங்கணும், அறிவு ஒடுங்கணும், எண்ணங்கள் சிந்தனைகள் அற்றுப்போகணும், நான் மேலான அருள் அனுபவம் பெறணும், இவைகள்லாம் வந்து போகும் காலம். எனக்கு நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் இவை வந்து போகும் காலம். நான் பிறவியை வேற இருப்பதற்கு ஒரு உரிய காலத்தில் இவன் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமா இருக்கும். இதுக்காக வேண்டி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் என்னுடைய தீவினையை யார் வயம் போனால், யார் பக்கத்தில் போனால் போகுமோ அவங்க பக்கத்தில் போய் சிவபோகத்தை நான் விளைவிக்கிறதுனா அது மகேஸ்வரனுடைய அடியவர்கள் பக்கத்தில் போனால் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து புரையுடைமை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இப்போ 2 பாடல் மகேஸ்வரன் நிந்தை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்த்தோம். இப்போ புரையுடைமை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்த்தோம். புரையுடைமைங்கிறது அமைதியாக பொறுமையாக இருக்கிறது. எதுக்கெடுத்தானாலும் பரபரப்பு, எதுக்கெடுத்தானாலும் நம்ம ஓடி ஆடி தெரிந்தது. இதை தான் எல்லா அருளாலும் சொல்லியிருக்காங்க. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் பலடியார் அப்படிங்கிறார். வீடு பேர் அடைய வேணுங்கவங்க பரபரப்பில்லாத வாழ்க்கை வாழணும். பப்பு அறங்கிறது பரபரப்பு இல்லாமல். அதை தான் புரையுடைமை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அவர் சொல்கிறாரு. புரையுடைமை பரபரப்பில்லாத பொறுமையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நாம் நிறைவாழ்வு பெற முடியும் அப்படிங்கிறதுனால அந்த புரையுடைமையை பற்றி சொல்கிறார். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்தது சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது கமையாமை. கமைனா கமைங்கிறது தான் இந்த புரையுடைமையினுடைய ஒரு பொருள். கமைனா பொறுமை அப்படின்னு அர்த்தம். இந்த பொறுமையினுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொன்னால் மூக்குக்கும் அண்ணாக்குக்கும் அதாவது புருவ மையத்துக்கு கீழே மூக்கினுடைய நுனிப்பகுதிக்கு கீழையும் உள்நாக்குக்கு மேலேயும் தெற்றி கடந்தது, அதில் பின்னி பிணைந்து அந்த அருள் அனுபவ பேர் இருக்குது. அது சிவானந்த போகத்தை பெற்றுத்தர வலிமையானது. அது யாருக்கு கிடைக்கும்னா பரபரப்பில்லாமல் நம்ம வாசியை ஒழுங்காக நீரோட்டம் போல் செலுத்த வல்லவர்களுக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்கும். கமையாமை பெரிய பொறுமை உடையவர்களுக்கு நீண்ட நாள் இப்போ எல்லாம் எண்ணங்கள் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க எனக்கு எண்ணங்கள் அற்ற நிலை சிந்திச்சிருச்சு, நான் ஒரு தாட்லெஸ் ஸ்டேஜில் இருந்தேன், நான் அங்கே போனேன், எனக்கு எண்ணங்கள் அற்றுப்போகிற நிலை அல்ல இது. எண்ணங்கள் அற்றுப்போச்சுன்னு நினைப்பதே ஒரு எண்ணம் தானே.
சிந்தனை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ எண்ணமே வரல அப்படின்னு நினைப்பது ஒரு எண்ணம் தானே. எப்படி ஒரு தூக்கத்தில் இருக்கிறவன் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க மாட்டானோ அது மாதிரி இது மாயை வயப்பட்ட தூக்கம். நம்ம சாதாரணமாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருக்கவன் தூங்கி எழுந்தபோது சொல்லுவான், இன்றைக்கி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தூக்கத்தில் நான் நல்லா தூங்கினேன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கம் வரலேன்னு தான் அர்த்தம். அது மாதிரி நான் அருள் அனுபவம் பெற்றேன், நான் தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது தாட்லெஸ் இல்லை. அந்த எண்ணம் கூட அங்கே உதித்து கொண்டு இருக்கின்றது. அப்போ எது அந்த பொறுமைனா, அந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்றுமில்லைங்கிறது நமக்கு தெரியறதில்ல. எப்போ நம்ம உலகியல் சிந்தனைக்கு வரோமோ, பொறிகளோடு புலன்களோடு நாம் தொடர்பு கொள்ளுதோமோ, அப்போ இதுவரை நாம் என்னவாக இருந்தோம், இரவு பகலாவது அறிந்திலேன் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருந்தோம். அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் போச்சு, நம்ம தியானத்துக்கு போய் அமர்ந்த நிலை என்ன, இப்போ இருக்கிற நிலை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 6-7 மணி நேரம் ஆயிருக்கு. 7 மணி நேரம் நாம் என்னவா இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இந்த மாகமை. பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம். இல்லை நான் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அப்பா 15 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் எனக்கு இந்த அருள் அனுபவம் வரலையே, 20 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் இந்த அருள் அனுபவம் வரலையே, அங்கே போய் நான் 10 யோக பயிற்சி செஞ்சேன் இந்த அருள் அனுபவம் வரலையே, இங்கே போய் நான் இந்த வித்தை கற்றுக்கிட்ட இந்த வரலையே, நான் இந்த முத்திரை செஞ்சேன் வரலையே, இவ்வளவு சுலபமாக வரக்கூடியது இல்லை இந்த அருள் அனுபவங்கிறது. அது எல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு போகக்கூடியது, பிறவி அறுக்கக்கூடியது. 84 லட்சம் ஜீவ யோனி பேதங்களிலும் பிறந்த உயிர் புல்லாக பூடாக பிறந்து அது எல்லா வகையிலும் தெளிந்த பிறகு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, அந்த தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகும் எனக்கு அருள் அனுபவம், அதாவது வினையேன் அழுதால் உன்னை பெறலாம், நான் வினையுடையவன் தாங்கக்கூடியதே எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லோரும் நான் எந்த வினையும் செய்யலை, நான் இப்போ எனக்கு கண் தெரிஞ்ச நாள் முதலாக, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக நான் எந்த வினையுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அவங்களால புண்படுத்தப்பட்டவர்கள், அவர்களால் மனக்காயம் பெற்றவர்கள் எத்தனை பேர் அவங்களுக்காண்டி ஒரு வேதனை விட்டுருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் யாரையும் எதுவும் செஞ்சதில்லை, எனக்கு நினைவு தொடங்கிய நாள் முதல்ல இதை செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நினைவு தொடங்கிய நாள் முதல்ல நம்மளை யாரும் காயப்படுத்தலைன்னா அப்போ நமக்கு காயம் வருவதற்கான காரணம் என்ன? காயம் நம்ம யாரையும் காயப்படுத்தலைன்னா தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. யாரையும் நம்ம காயப்படுத்தலைன்னா நம்மளை யார் காயப்படுத்தணும்? அவசியமே இல்லையா? அந்த லா நமக்கு அப்ளிகபிள் ஆகாத. நியூட்டன்ஸ் லா தானே, எவ்வரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ நியூட்டன் லா படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை நமக்கு இல்லையே. எதிர்வினை வரும்போது அப்போ ஒரு செயல் செஞ்சுருக்கிறதுனால தானே எதிர்வினை வருது. பாலை போடுறோம், அது நம்மளை நோக்கி திரும்ப வருது. ஒரு செயல் செய்திருக்க போய் தான் எதிர்வினையாக அது பின்னால் வருது. அதை பற்றி நம்ம யாரும் நினைக்க மாட்டேங்கிறோம், நான் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இதில் இவர் சொல்கிறாரு, நான் பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள். அதாவது என்னுடைய சிந்தை சிதையா ஞானம் எந்த வகையால் கைகூடும் பராவரமே அப்படிங்கிறார். சிந்தை சிதையணும். சிந்தைக்குள்ளே இவன் என்ன அவன் என்ன வஞ்சனை பண்ணிட்டான், இவன் என்ன வஞ்சனை, நாம் யாரையோ வஞ்சனை பண்ணியிருக்கோம், இந்த பிறவில் அவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்க, அவ்வளோதான். யார் வஞ்சனை நம்மளை பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்போது இந்த இதில் சொல்கிறாரு, தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது கமையாமை. நம்மளை வற்றாது ஒளிவது, நமக்கு இதில் மேன்மையான நன்மையை செய்வது பொறுமை. அந்த தெற்றி கிடந்தது எங்கே தெற்றி கிடந்தது? சிந்தை சிதையும் இடத்துல முற்றி கிடந்த மூக்கையும் நாவையும். முற்றி கிடந்த மூக்கு எங்கே முடியுதோ அங்கே, நாவு எங்கே முடியுதோ அங்கே, இரண்டுக்கும் அண்ணாக்குக்கு அடிப்பகுதியில் ஒரு அமுதபானம் நமக்கு சுரக்கின்றது. அந்த அமுதபானத்தை நாம் தெற்றி அது முழுமையாக முற்றுப்பெற்ற நிலையில் கமையுடையவர்களுக்கு இது 2 தடவை வாசிய நேரம் விட்டுட்டு எனக்கு ஒன்றுமே அருள் அனுபவம் வரல அப்படின்னா, 16 கலைகளை மகரகலை உகரகலை மகரகலை, அது அந்த கலையிலிருந்து தொடங்கி உண்மனா கலை வரைக்கும் 16 கலைகளையும் நாம் கட்டறுத்து அந்த கட்டுக்களை அறுக்கும்போது கண்ணார நீரிட்ட அன்பர் கண்ணில் ஒளிவுறதான ஞான ஒளி ஏற்படும். அது நம்ம உடம்பு முழுவதும் ஒரு வெள்ளொளியாக பரிணமிக்கும். அந்த அருள் அனுபவ நிலை கடந்தவர்களுக்கு இந்த பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு. இந்த நெஞ்சில் பள்ளி அப்படிங்கிறது மெய்நெறியை பற்றி நின்ற யோகியர்கள் நெஞ்சில் மெய்ப்பொருளோடு கூட வேண்டும் என்னும் தீவிரமான எண்ணம், ஒரு கொள்கை பிடிப்பு. பள்ளி அப்படிங்கிறது பள்ளி பற்றியதை விடாது. அப்படி இன்னொரு காலை எடுத்து வச்சா இந்த 3 காலும் அப்படியே இந்த காற்றோடு சேர்ந்து அந்த இதில் அப்பிக்கும் சுவரில். அது எதை பிடிச்சிருக்கோ
சுவரோ கட்டையோ எதை பிடிச்சிருக்கோ அதில் 3 காலம் அப்பிக்கும். ஒரு காலம் எடுத்து வைக்கும்போது அந்த காற்றை விட்டு பிரிந்து அதை எடுத்து வைக்கும். அப்போ நான் வாசியை இந்த 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 அருள் அனுபவம் எதை நோக்கி போகுது, அந்த பள்ளிங்கக்கூடிய வார்த்தை சொல்லியிருக்கிறார். இந்த அருள் அனுபவம் எதை நோக்கி போகின்றது அப்படின்னா, விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார். விட்ட எழுத்து எது? நான் ஓங்கக்கூடிய பிரணவத்தை நான் வெளியே விடுறேன். வெளியே விட்ட போது விடாத எழுத்து அங்கே வெளியிருந்து வரக்கூடிய, இப்போ பிராணவாயு உள்ளேருந்து வெளியே வருது, அபான வாயு வெளியே இருந்து உள்ளே போகுது. அப்போ இந்த வெளியே இருந்து உள்ளே போகக்கூடிய அபான வாயு இங்கே எந்த வாயுவை விட்டுருக்கோமோ அது அந்த வாயுவை பற்றி கொள்ளக்கூடிய நுட்பம் எதுங்கக்கூடியதை நம்ம வெளியே விடும்போதும் உள்ளே இழுக்கும் போதும் இந்த நுட்பத்தை விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லாருக்கு, இந்த உள்ளே இருக்கக்கூடிய காற்றோடு வெளிக்காற்றை சேர்த்து பின்னி பிணைந்து கட்ட வல்லாருக்கு இந்த அருள் அனுபவம் சித்திக்கு. அது முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள். இதுதான் சிந்தை சிதையும். இந்த இடத்துல இந்த அருள் அனுபவம் பெற்றால் சிந்தை சிதைந்து விடும். இப்போ சிந்தை சிதைந்த போது சிதையாத மோன ஞானம் நமக்கு கைவரும். அதில் விட்டு வெளியே வந்தால் தான் நான் ஒரு மோனத்துள் நின்றேன், நான் ஒரு ஞானத்துள் நின்றேன் அப்படிங்கக்கூடிய நினைப்பு வரும். அதில் நில்லாத வரைக்கும் மோனமும் ஞானமும் நமக்கு பற்றி தெரியாது. அந்த மோன ஞானத்துள் நாம் நிற்கக்கூடிய அருள் அனுபவத்தை பற்றி சொல்கிறாரு. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலத்த மேனியன் பாதம் பணிந்துய்ய மாலுக்கும் ஆதிப்பிரமர்க்கும் மன்னவன் ஞாலத்து இவன் மிக நல்ல என்றாரே. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன் பாலதம் பணிந்துய்ய. இப்போ பாலொத்த மேனியன் அப்படிங்கிறத பாலன தன்கதிர் பரப்பி எங்கான்றும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதிய அப்படிம்பாரு. மதிமண்டல தமுதை யார் உள்வாங்கிக் கொள்கின்றார்களோ அந்த அவர்கள் மேனியெல்லாம் வெந்நீர் சன்னித்த திருமேனியாக ஒளிர்வண்ணம் மிக்க மேனியாக உளரும். அந்த பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துங்க. அந்த மெய்ஞான நிலை பெற்ற அடியவர்களுடைய பாதத்தை பணிந்து சேவிப்பதற்காக யாரெல்லாம் வருவாங்க? ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மட்டும் வரமாட்டாங்க, தேவாதி தேவர்களும் கூட அந்த நிலைப்பாட்டை அறிவதற்கு அவர்கள் இங்கே எப்படி லாந்துவாங்க. எதுக்காக வேண்டி? இந்த மாசிக்காற்று இவர்களுக்கு சித்தி ஆகினதுக்கு அவங்க அருளாசி வழங்குவதற்கும் வருவாங்க, அவங்ககிட்டேருந்து பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் அப்படியே வருவாங்க. அப்போ பாலொத்த ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துய்ய மாலுக்கும் ஆதிப்பிரமர்க்கும் மன்னவன் ஞாலத்து இவன் மிக நல்ல என்றாரே. இவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் நல்லவன் அப்படின்னா, தேவாதி பூமி லோகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும், முதல்ல படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கும் அப்புறம் காத்தல் செய்கிற திருமாலுக்கும் இவர்கள் வணக்கத்துக்குரியவர்களாக இவர்களே இருக்கிறார்கள். அப்போ இந்த அருள் அனுபவம் எவ்வளவு பெருமைக்குரியது. அந்த தெற்றி கிடந்த, அதாவது மூக்கையும் நாக்கையும் தெற்றி கிடந்த அருள் அனுபவம், அதுக்கு எவ்வளோ பொறுமை தேவை. சும்மா நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் இவங்ககிட்ட கோவப்பட்டு அவங்ககிட்ட கோவப்பட்டு எல்லா வகையிலும் நம்ம வீணாக்கிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு ஞானம்ங்கிறது மிக எளிதில் சித்திக்காது. அதுக்கு பொறுமை தேவை, நம்ம பயிற்சி தேவை, அந்த பயிற்சி நிறைபயிற்சியாக ஆகக்கூடிய நிலைமை தேவை அப்படிங்கிறார். ஞானம் விளைந்து அவர் நம்மிடம் ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர் சேனை வளைத்து திசை தரும் கைதுள ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை ஏனை வளைத்து அருள் எட்டலும் ஆமே. இப்போ ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர். யாருக்கெல்லாம் ஞானம் விளைந்ததோ, யாருக்கெல்லாம் ஞான சித்தி ஆயிடுச்சோ, யாரெல்லாம் அந்த இரவு பகலற்ற ஏகாந்த நிலைக்கு போனார்களோ, யாரெல்லாம் சிதையா ஞானம் கைவரப்பெற்றவர்களோ, யாருக்கெல்லாம் அந்த மோன ஞானம் கைவந்து இந்த உலகத்தில் உண்டான எந்த சிந்தனைகளும் அவர்களை தாக்கலையோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய மெய்ஞானிகள். ஞானம் விளைந்தவர் நம் இடம் மன்னவர்கள். இந்த பூலோகத்தில் உள்ள எல்லாருக்கும் தலைவனாக அவர்கள் விளங்குவார்கள். சேனை வளைந்து திசை தரும் கைதொழ. சேனை, இவர்களுக்கு ஒரு படை இருக்குது. என்ன படை? இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பூதம், ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள், இவைகள்லாம் இவர்களை வளைந்து இவர்களை பற்றாவண்ணம் அவர்களுடைய ஞானம் இந்த இந்த இதை பொசுக்கி தள்ளக்கூடியது. சேனை வளைந்து திசை தரும் கைதொழ. இந்த சேனை வளைந்தது அது திசை தரும் கைதொழ. இவர்கள் அந்த அந்தக்கரணங்களெல்லாம் பொசுக்கி தள்ளின போது எல்லா மக்களும் இவர்களை வெண்ணவர்கள், மன்னவர்கள், கிண்ணறர்கள், தும்புருவர், நாரதர் எல்லாரும் இவர்களை கைதொழுதாங்க. ஏன்னா இவர்களுடைய
பூத நிலைகளெல்லாம் கடந்து இவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு. சேனை வளைந்து திசை தோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதி. அப்போ இந்த ஊனுக்குள்ளே அந்த பரம்பொருள் புகுந்துருச்சு. எப்போ அந்த கரணங்கள் நமக்கு செயல்படலையோ, எப்போது பொறிகள் புலன்கள் தன்னுடைய செயலை இழந்துருச்சோ, அப்போ பரம் நமக்குள்ளே புகுந்து நம்மளுடைய செயலெல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் ஊனை விளைத்திடும் ஒம்பர்தம் ஆதியே ஏனை வளைத்து அருள் எட்டலுமாமே. அப்போ அந்த அருள்நிலையை நாம் வளைத்து அருள் எட்டல், நமக்கு அருள் அனுபவத்தை எட்டி பிடித்து நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறார். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டாமே. கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டா. லயம்னா மனம் ஒடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். மனம் எப்போது ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால் மூலாதாரத்தில், கொல்லை அப்படிங்கிறது மூலாதார பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு, மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்களையும் கடந்து நிராதாரமாக பரவழி அனுபவமாக மிளிரக்கூடிய அருள் அனுபவம் பெற்றவர்களுக்கு, குறிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத அந்த அருள் வல்லபம் பெற்றவர்களுக்கு, மூலாதாரத்திலிருந்து குதிகொள்ளும் கூத்தன் ஆராதார ஆற்றலையும் நிராதார ஆற்றலையும் கடந்து செல்லும்போது அவனுக்கு எல்லையில்லாத லயம், மன ஒடுக்கம் உண்டாகும். அந்த மன ஒடுக்கம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஜீவன் தன்னுடைய மூலாதார ஆற்றலிலிருந்து எழக்கூடிய அந்த ஆற்றலை நிராதாரம் கடந்த நிலைக்கு கொண்டு போகும்போது ஜீவன் சிவனோடு ஐக்கியமாகும். அது வல்வகையாலும் மனையிலும் அன்றிலும். ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு தகுந்தவாறு இந்த கொல்லையில் நின்று கூத்தாடும் கூத்தன் அருள் அனுபவத்தை அள்ளித்தருகின்றான். அப்போ வகையாலும்னா இந்த உயிர் இவ்வளோ தான் தாங்கும் அப்படின்னா அந்த உயிருக்கு தகுந்த மாதிரி அவன் அருள் அனுபவம் செய்கிறான். இந்த உயிர் இவ்வளோ தான் தாங்கணும், இதனுடைய முயற்சி என்ன, இதனுடைய பயிற்சி என்ன. இப்போ நம்ம ஒரு பல்பு இருக்குது, அந்த பல்பில் 100 வோல்டேஜ் தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த டங்ஸ்டன் நிலை அதனுடைய அமைப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம அதில் ஒண்டி 1000 வோல்டேஜ் உண்டான ஒரு பின்னை சொருகணும்னு வச்சுக்கோங்க, ஒன்று பல்பு ஃபீஸ் ஆகும், இல்லாட்டி வெடிச்சிரும். இது 2 தானே நடக்க போகுது. அதனால் வகையால் நம்ம உடல் நம்ம உயிர் எவ்வளவு தாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அருள் அனுபவத்தை தருவான். கொல்லையில் நின்று கூத்தாடும் கூத்தன் அவன் அருள் அனுபவத்தை இவன் எவ்வளவு முயற்சியும் பயிற்சியும் செய்து இவனுக்கு நம்பிக்கை, பிடிப்பு, இவனுடைய தன்மை எல்லாத்தையும் பார்த்து வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும். மனைங்கிறது இந்த உடம்பு, மன்று அப்படிங்கிறது மனம். அப்போ அவன் மனதில் எவ்வளவு பக்குவம் பெற்றிருக்கான், உடலில் எவ்வளோ பக்குவம் பெற்றிருக்கான். அது உடல் என்ன பக்குவமா, மனம் என்ன பக்குவம். மனம் அந்த உடலில் கருவி கரணங்கள் இச்சை வயப்பட்டு செயல்படுறது உடலுடைய தன்மை. அந்த கரணங்கள் அந்த இச்சையை தூண்டும் விதமாக, இப்போ ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம், நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. உதாரணமாக ஒரு லட்டு இருக்குது வச்சுக்குவோம். அந்த லட்டை பார்த்தோடனே நமக்கு சாப்பிடணும்னு எண்ணம் மனதில் உதித்தோடனே அது அந்த கரணத்தினோட அதை கை போய் அதை பற்றி கொடுது, வாய் அதை சவைச்சு சாப்பிட்றது. அப்போ மனையிலும் மன்றிலும் இந்த உடம்பு அதுக்கான பயனை அனுபவிக்க போகுது. நமக்கு என்ன நல்லது சாப்பிட்றோமோ அது நல்லதோடைய பயனை அனுபவிக்கும், எது தீயவையாக இருக்கோ அதனுடைய பலனையும் அதை அனுபவிக்கும். அப்போ மனையில் நின்றும் மன்றுள் நின்றும் அவன் நம்மளுடைய கரணங்களை, இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம்னு சொல்லக்கூடியது. இந்திரிய ஒழுக்கங்கிறது நம்ம புலன்களும் பொறிகளும் செய்யக்கூடியதுக்கு இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறது கரண ஒழுக்கம். இந்த 2ஐயும் பற்றி கொண்டு நாம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த அருள் அனுபவத்தை பெற முடியும். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் பதம்னா பக்குவப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம பக்குவம் செய்ய வேண்டியது பல வகையாலும் பக்குவம் செய்ய வேண்டும். மனையில் நின்று உடலில் நின்று பக்குவம் செய்யணும், உயிரில் நின்று பக்குவம் செய்யணும், ஆன்மாவில் நின்று பக்குவம் செய்யணும். அப்போ அந்த கரணங்கள் சுத்திகரமாகும், உடல் கூறு சம்பந்தமான பொறிகள் புலன்கள் சுத்திகரமாகும். அப்போ கொல்லையில் நின்று கூத்தாடும் கூத்தனை அங்கே எல்லையில்லாத லயம் உண்டாகும். நம்ம மனம் ஒடுங்கிறதுக்கு இந்த லயத்திற்கு இதுதான் காரணமாகும் அப்படிங்கிறார். பெரியாரை துணைக்கோடு. பெரியார் ஞானிகளை துணையாக பெற்றுக்கிட்டோன்னா நம்மளுடைய எவ்வளவு வினைகளாகிலும் அது அழிஞ்சிரும். இப்போ நாம் ஞானிகளை துணைக்கொண்டு தானே நாம் இப்போ நமக்கு தெரிஞ்சு எங்கெங்கேயோ ஞானிகள் காட்டிலலாம் இருக்கிறாங்க, நாட்டுக்குள்ளேயும் ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள போய் செஞ்ச உடனே அவங்கள பெரியாரை துணை கொண்டால் அவர்களுடைய வினைகள்லாம் நமக்கு பொசுங்குதா, அவர்கள் இப்படி இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்களான்னா அது ஞானியர்கள் பால் மட்டும் நம்ம சொல்லக்கூடியதில்லை. ஞானியரை சார்ந்த அடியவர்களும்
எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வினைப்பதிவு கழிய வேண்டும் என்று அவர்கள் பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்கிறார்கள் என்பதற்கு தக்கன ஞானியர்கள் இந்த பக்குவ ஆன்மா இவ்வளவு நம்பிக்கையும் பிடிப்பும் உள்ளதற்கு அது என்ன தான் வினை செய்யட்டுமா அதை வேறு இருப்போம் அப்படின்னு. இடையில எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அது வாகுமா இது வாகுமா இவ்வளவு குழப்பம் இருந்ததுன்னா அதில் எந்த பலனும் நம்மளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம குழம்பிக்கிட்டு இருக்க குழப்பத்துக்கு தகுந்த விளைவுகளையும் நம்ம சந்திக்க தான் வேண்டியிருக்கும். நம்மளுடைய எண்ணத்தின் வழி, நம்மளுடைய சிந்தனையின் வழி நாம் அனுபவிக்கக்கூடியது. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிறார். இப்போ எண்ணம் நமக்கு வலிமை கொண்டு இந்த ஞானியை நாம் அடைஞ்சிருக்கிறோம், இதுக்கு நமக்கு வினை போகும், நம்மளுடைய பல வினைகள் பற்றரும் நாம் மிக உயர்ந்த ஞானத்திற்கு போவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பெரியாரை துணை கொண்டால் அதனுடைய வலு நமக்கு கிடைக்கும். அப்போ பெரியாரை துணைக்கோடுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இது கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து அப்படிங்கிறா. அப்போ கூடும் மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூடினாத்தான் இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில் என் வினை ஓட்டியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா அப்படின்னு சொல்கிறார் அபிராமி பட்டர். உள்ள வண்ணம் காட்டியவா. நான் திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது அந்த சிலாரூபத்தில் இருக்கிற திருமேனியை பார்த்து நான் பக்தி கொள்ளலை. தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. எனக்குள்ளேயே அந்த திருக்கோயிலில் நான் பார்த்த திருமேனி வேறு, நான் எனக்குள்ள அனுபவப்பட்ட திருவுருவம், அதாவது அனுபவம் வேறு. அதனால் அவர் தன்னை நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு, கூட்டியவா என்னை தன் அடியாறு, என்னை அடியவர் கூட்டத்தில் கூட்டு தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. அந்த அடியவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திருவுருள் இந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது, தன்னை உணரும் உணர்வை தரக்கூடியது, உள்ளத்துக்குள்ளே நின்று அருள் பாலிக்கக்கூடியதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் அதை போய் கேட்ட உடனே எனக்குள்ளேயும் அந்த அருள் என்னுடைய பழுத்து என்னுடைய கனிந்து என்னுடைய மலர்ந்து எனக்குள்ளே என்னென்னவோ வேதித்தலை செய்தது. அப்போ அந்த அருள் வேதித்தல் படி நான் திருவுருள் எனக்கு உணர்த்திய வண்ணம் தன்னை உள்ள வண்ணம் காட்டிய, அவங்க காட்டி கொடுத்தா தான் நம்ம காண முடியும். அப்படி நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அடியவர்களை பற்றி சொல்கிறார். ஓடவல்லார் தமரோடு நடாவுவன், பாடவல்லார் ஒலி பார்மிசை வாழ்குவன், தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடும், கூடவல்லார் அடி கூடுவன் யானே. யாரெல்லாம் இறைவனை கூடினார்களோ, அந்த இறை அனுபவத்தோடு ஒன்றி இருந்தார்களோ, அந்த அருளார் அமுத பொழிவை யார் உள்வாங்கி கொண்டார்களோ, கூடவல்லார் அடி கூடுவன் யானே. அந்த அடியை நான் பற்றிக்கொள்வேன். கூட யாரெல்லாம் கூடுனாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நம்பிக்கையோடு நான் இதில் உய்விக்க வேண்டும், நான் உய்தி பெற வேண்டும், என்னை அவர்கள் உய்விக்க வேண்டும், நான் உய்தி பெற வேண்டும். இதற்கு என்னுடைய முயற்சி மட்டும் பத்தாது, என்னுடைய நம்பிக்கையும் நான் அவர்களை பற்றி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பற்றுதலும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால நான் கூடவல்லார் அடி கூடுவன் யானே, அவர்கள் அடிப்பேரை நான் பற்றி கொண்டா அதில் என்ன ஆகும், ஓடவல்லார் தமரோடு நடாவுவன். அதாவது யாரெல்லாம் ஓடவல்லார், வாசிக்குதிரையே வேகமாக செலுத்தி அதை இடைவிடாது பற்றினேன், சிக்கனப் பற்றினேன், இம்மையே பற்றினேன். அப்படி யார் ஓடுறாங்களோ அவர்களோடு நான் ஓடி, ஓடவல்லார் தமரோடும் ஓடி, ஓடவல்லார் தமரோடு நடாவுவன், அவர்கள் கூட நான் நடந்து போய் இவர்கள் எந்த வழியை பற்றி கொண்டு அந்த வாசியை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துவேன். பாடவல்லார் ஒலி பார்மிசை வாழ்குவன், ஓங்காரத்து உள்ளொலியை ஐயன் எனக்கு அருளியவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஓங்காரத்து உள்ளொலி பாடவல்லார் ஒலி பார்மிசை வாழ்குவன், அந்த நாதபிரம்மதுனியை நான் எனக்குள் கேட்டு இன்புறுவேன். தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடும், கூடவல்லார் அடி கூடுவன் யானே. அப்போ தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடும், யாரெல்லாம் தேடி நான் தேடனா திருவழியை நான் தேடி கண்டு கொண்டேன் அப்படிம்பார். திருமாலோடு நான்முகன் அறியாது தேடியும் தேடனா திருவழியை நான் தேடி கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ தேடுதல் யார் வச்சுருக்கிறாங்களோ அவர்களுக்கு உண்மையிலே இறைவன் அருள் பாலிப்பான். அருள் அனுபவம் பெற வேண்டுமாயின் அப்போ நாமளாக போய் சேர்ந்து அருள் அனுபவத்தை பெற முடியாது. எல்லா அருளாளர்களுக்கும் அந்த நம்மளாக சேர்ந்து பெற முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. நம்மளாக சென்று ஏன் பெற முடியாது அப்படின்னா, நம்ம போகும்போது ஒரு கைகாட்டி நமக்கு தேவைப்படுது. இந்த பகுதியில் ஒரு 4 முக்கு சந்து பிரிவு, அந்த 4 முக்கு சிந்தியில் இப்போ நாம் ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொண்டோன்னா அந்த பயிற்சியும் முயற்சியும் ஆழங்கால் படும் வரைக்கும்
நமக்கு இதில் சில சித்துக்கள் நமக்கு கைவரும். அந்த சித்துக்கள் தான் உண்மையான தெய்வங்கள் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். சில பேர் அம்மா நீங்கள் அன்றைக்கி அது சொன்னீங்க பளிச்சிருச்சு, நான் இது சொன்னீங்க பளிச்சிருச்சு. இது அல்ல திருவருள் நிலைப்பாடு. திருவருள்ங்கிறது மிக ஆழமாக, மிக பவித்திரமாக, மிக மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவையாக அருள்நிலைப்பாடாக அடைய வேண்டிய ஒன்று. அந்த அருள்நிலையில் அடைய வேண்டிய ஒன்று நம்ம போய்கிட்டு இருக்கும் பாதையில் நமக்கு சில தடைக்கற்களாக இது மாதிரி அருள் வல்லபங்கள் வரும். அந்த அருள் வல்லபம் நம்மளை திசை திருப்ப வல்லது. இந்த உண்மையான அருள் வல்லபம் இல்லை, இந்த சித்தாடல் மூலமாக நம்மளை திசை திருப்புவதற்கு வரும்போது நாம் அது பின்னால் போயிட்டோன்னா நம்மளால் மேன்மையான நிலைப்பாடை அடைய முடியாது. அதனால் அருளாளர்களை போய் சேர்ந்தோன்னா இந்தந்த இடத்துல உனக்கு தடைக்கல் வரும்பா, இந்த இடத்துக்கு போகும்போது பொறி உன்னை வஞ்சிக்கும், புலன் உன்னை வஞ்சிக்கும், உன்னுடைய மனமே உன்னை வஞ்சிக்கும், உன்னுடைய வழிக்கு இடையூறாக இருக்கிறது பெயர் புகழ் இவைகள் உன்னை வஞ்சிக்கும். அப்புறம் உன்னுடைய சுகஜீவனத்தை நீ எல்லாத்தையும் இழந்து எனக்கு இருக்கிறதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், எல்லாம் கௌசிகராஜன்கக்கூடிய ராஜனாக தான் இருந்தான், எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு போனான். அங்கே போன பிறகு அவன் எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு போன பிறகு நான் இன்னொரு நாடு இவனுக்காக வேண்டி திரிசங்குக்காக வேண்டி நான் இன்னொரு சொர்க்கமே சிருஷ்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொர்க்கத்தை நிர்ணயம் பண்ணான். அப்போ இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவர்களுக்கும் கூட அங்கே போன பிறகு நான் எனது முளைச்சி ஏதோ ஒன்று தேவைப்படுது, ஒரு பெயர் தேவைப்படுது, ஒரு புகழ் தேவைப்படுது அப்படின்னா அது அந்த வழியில் குறுக்கீடு இல்லாமல் போனோன்னா விஸ்வாமித்திரர் கதையை பாருடா, அவர் இவ்வளோலாம் செஞ்சார், அதனால் அவர் மீண்டும் விழுந்துட்டார். ஆனால் எங்கேயோ ஒரு நியூரான், உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நியூரான் காம நியூரான் இருந்ததுன்னா, ஒரு நியூரான் கோபம் இருந்ததுன்னா, ஒரு நியூரான் பொய்மை இருந்ததுன்னா, முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதரு சுடற்சோதி ஆக்கி அப்படிங்கிறார். முன் செய்த பொய் உங்ககிட்ட ஒரு துகள் இருந்ததுன்னா கூட அது உன்னுடைய உடம்பு முழுசையும் பொய்யாக்கிறோம். அதனால் அதை சுடற்சோதி எழும்பி உனக்குள்ள ஜோதிமயமாக இறை அருள் எழும்பி அது உன்னை பொசுக்கி தள்ளி மேலான நிலைக்கு அந்த சித்த விகார கலக்கங்கள் எல்லாம் பொசுக்கி ஒரு அருள் அனுபவ நிலைக்கு கொண்டுட்டு போனோம். அப்படி கொண்டுட்டு போகிற நிலைப்பாடு தான் நமக்கு வேணும். அதுக்கு அருளாளர்களுடைய துணை வேணும். இல்லாட்டி நம்ம எங்கேயாவது இடர்பட்டுருவோம். நாம் பயிற்சியும் முயற்சியும் பண்ணும்போது சில அருள் அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிதுன்னா அந்த அருள் அனுபவங்களை பொருள் அனுபவமாக ஆக்காமல் நம்ம இருக்கணும். அதை பொருள் அனுபவமாக்க, பொருளுங்கிறது பைசா மட்டும் பொருள் இல்லை, பெயர் புகழ் எது நமக்கு ஒரு தலைமை பதவி இது எல்லாம் நமக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அது தரக்கூடிய மமதையில் மீண்டும் நம்ம கீழே இறங்கி விழுந்துருவோம். அதனால் தாம் இடர்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமனத்து அங்கு அன்பு வைத்த நிலையாகும் நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய் நெஞ்சமே போமிடத்து என்னோடும் போது கண்டாயே. இப்போ நம்ம அருளாளர்களுடைய துணை கொண்டு நாம் என்ன செய்யணும், தாம் இடர்பட்டு தளிர்போல் தயங்கணும். இடர் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பெரிய செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செடிக்கு நோய் தாக்கம் வரும்போது என்ன பண்ணால் அதனுடைய கொழுந்தில் தான் அந்த நோய் தாக்கம் வரும். கொழுந்துனா நுனிப்பகுதியில், அந்த நுனிப்பகுதியில் நோய் தாக்கம் ஏற்பட்ட உடனே விவசாயியோ அல்லது அந்த பயிர் வைக்கிறவங்களோ யார் பார்த்தானாலும் இதுக்கு இந்த நோய் தாக்கம் பண்ணியிருக்கு, இதுக்கு இந்த வைரஸ் இந்த தொற்று வந்திருக்கு, இதை நீக்குவதற்கு இந்த மருந்து தெளிப்பான் கொண்டு தெளித்தோன்னா இது சரியாகும்னு வச்சுருப்பாங்க. தாம் இடர்பட்டு தளிர்போல் தயங்கினும், அப்போ அது வாடி வசங்கி நின்னாலும் மாமனத்து அங்கு அன்பு வைத்த நிலையாகும். அப்படி தயங்கி அது கீழே சுழண்டு விழுந்தால் கூட அன்புங்கக்கூடியதே மாமனத்து இடையறாத வைராக்கியம். இந்த கொழுந்து என்னை நான் பரநிலை வெளிக்கு பராகாய வழி அனுபவத்திற்கு நான் போவதற்கு இது இடையூறாக நின்று தடங்கல் செய்கின்றது, இதில் நான் இடர்பட மாட்டேன். அங்கு அன்பு வைத்தவருக்கு எந்த அன்பு, மாமனத்து அன்பு, தளராத சித்த துணையோடு நான் உன்னை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கிய நிலை வைத்தவர்களுக்கு நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய் நெஞ்சமே. அந்த வைராக்கிய நிலை நின்ற போது நீ இந்த பொண்ணுக்காண்டி ஆசைப்பட்டு போகாத நெஞ்சமே, பொருளுக்காக வேண்டி ஆசைப்பட்டு போகாத நெஞ்சமே. அவர் சொல்லார், வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலம். நான் சொல்லிகிட்டே இருக்கேனப்பா, நீ எதுக்கு தளர்வடைத, மாமனத்து அன்பு செய்து அங்கே வச்சுக்கோ. நிலை பெறுமாறு எண்ணிதியல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில்வுக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடலாம். நீங்கள் இந்த பக்கமாக திரும்பி வா நெஞ்சே, நீ அங்கே போய் வைராக்கியம் இல்லாமல் இது இல்லாமல் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டும் லொடக்குன்னு நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி கொழுந்து சரிஞ்சு விழுதோ அது மாதிரி அதுக்கு வைராக்கியம் இல்லாமல் ஒரு நெஞ்சு உறுதி இல்லாமல் நாம் விழுந்துட்டோன்னா அது பின்னாலே நம்ம போயிடுவோம். அதனால் மாமனத்து அன்பு பட்டு
நீங்கள் வா நெஞ்சேன்னு அந்த நெஞ்சையும் வலிந்து கூட்டி கொண்டு அந்த பெருமானுடைய அந்த பரவழி அனுபவத்தினுடைய அருள் அனுபவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மாமனத்து அங்கு அன்பு வைத்த நிலையாகும். நீ இடர்பட்டு இருந்து என்ன செய்வ? நீங்கள் ஒத்தையிலிருந்து என்ன செய்வ? தனிமை உன்னை என்ன பாடுபடுத்தும்? நீ நெஞ்சே நீ எங்கூட வந்தேன்னா நான் உனக்கு நிலைத்த அனுபவத்தை காமிப்பேன். பேரண்ட நாயகனுடைய பரவழி அனுபவம் இவ்வளவு சுவையானது அப்படிங்கிறத காமிப்பேன். நீ இங்கே இருந்துட்டு பொறி வயப்பட்டும் புலன் வயப்பட்டும் நீ போய் உன்னுடைய வைராக்கியத்தை இழந்து நீ என்ன செய்ய போகிற? போமிடத்து என்னோடும் போது கண்டாய், நீ என் கூட வா, நிலை பெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீ வா, வாழ்கின்றாய் நீ வாழாமே நெஞ்சமே, உனக்கு கேடு சொல்வதற்காண்டியா நீ தனித்து போய்கிட்டு இருக்கிற, என் கூட வா. அது பொறி வயப்பட்டும் புலன் வயப்பட்டும் போகும்போது அதை அடக்கி ஆள்வதற்கு நீ என்னோடு வா அப்படிங்கிறார். அறிவார் அமரர் தலைவனை நாடி செருவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியார் உடன்கூடல் பேரின்பமாமே. பெரியார் உடன்கூடல் பேரின்பமாமே. பெரியோர்களை துணைக்கோடுனா அதுவே ஒரு இன்பம். சாதாரணமாகவே பெரியவங்க ஒரு ஊரில் ஒரு வீட்டை அடையாளம் காட்டினா உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த வீட்டில் யார் அந்த ஊரில் யார் ஒரு விஐபியோ அவங்க வீட்டை காமிச்சா அவங்க வீட்டு பக்கம்னு சொல்லுவோம். அது அடையாள சின்னமாக கருதப்படக்கூடியது. சாதாரண ஒரு பணக்காரங்க வீடே அடையாள சின்னமாக கருதப்படுது. உடல் கடந்த பயணத்தை அனுபவிக்கக்கூடிய மெய்ஞானிகளுடைய அடையாள சின்னம் அந்த பரவழி அனுபவத்தோடு தொடர்புடையது. அவர்களை நம் துணை கொண்டோமானால் அந்த அருள் அனுபவ நிலையோடு பயன்படும். பொருள் அனுபவ நிலைக்கே ஒருத்தனுக்கு துணை கொள்ளும்போது இது இவங்க வீட்டு பக்கம் அது அவங்க வீட்டு பக்கம், நான் அவங்களுக்கு சொந்தக்காரன் நம்மளை அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாதாரணமானவர்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் பெரியப்பா பையன் யார், உங்கள் சித்தப்பா பையன் யார், உங்கள் மாமன் யார், உங்கள் மச்சான் யார், அப்படியே அறிமுகப்படுத்த மாட்டோம். நான் ஏதோ ஒரு சொந்தமாக இருக்கும், எவ்வளவோ தள்ளிய சொந்தமாக இருக்கும், அவங்களுடைய தம்பி பையன் அண்ணன் பையன்னு நம்ம அறிமுகப்படுத்திக்குவோம். அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்குவோம். அப்போ பெரியவங்களை சொந்தக்காரனை அறிமுகப்படுத்திக்கொள்ள பொருளாதார நிலையிலையோ அல்லது சோசியல் ஸ்டேட்டஸ்லேயோ பெரியவனை ஒருத்தனை நம்ம அடையாளப்படுத்தி நம்மை அறிமுகப்படுத்தும் போது பரவழி அனுபவம் பெற்ற ஒரு ஞானியை துணை கொண்டோமானால் நமக்கு எவ்வளவு பெருமை கிடைக்கும். இதுக்கே இவங்க நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சரி உட்கார்ப்பான ஒரு சீட் கொடுப்பாங்க. இப்போ அந்த அருள் அனுபவம் பெற்றவர்களுக்கு அவர்களை துணை கொண்டோம்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. அப்போ செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை, யார் செறிந்த அன்பு ஆன்மதத்துவ கலைகள், அதாவது வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், சிவதத்துவம், இவைகள்லாம் 16 கலைகள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அகர உகர மகர கலைகள். அந்த 16 கலைகளோடும் தொடர்புடைய அடியவர்களை நாம் தொடர்பு கொண்டோமானால் அது சிவதத்துவத்தில் போய் நிறைவு பெறும். அப்போ சிவஞானத்தோடு நாம் கூடுவோம். செறிவார் பெறுவர் சிவபத தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும். இப்போ சிறுநெறி சேராமல் பெருநெறியே சேரும் வண்ணம் அது கருணை செய்யும். நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமை. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்கி விழுந்தோம்னா, தம்பி நீ அந்த மாதிரி போகக்கூடாது, ஏன்னா அவங்க அருள் அனுபவம் பெற்றவர்கள், பொருளாதார நிலையில் அனுபவம் பெற்றவர்கள். இவனை நான் தான் திருத்தினேன், நான் தான் பணி கொண்டேன், இவன் இங்கே போனான் அவன் அங்கே போனான், அப்படி இருந்தான் இப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அருள் அனுபவம் பெற்றவர்கள் அது மாதிரி சொல்கிறதில்ல. இதெல்லாம் போதை என்று என்னை புரிந்து நோக்கும். இதெல்லாம் உலகத்தில் சகஜமப்பா, புரிந்து நோக்குது. இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. எதை தவறு செய்வது மனித இயல்பு. அதை விட்டுட்டு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளுதல் உனக்கு இயல்பு, அப்படி தானே இருக்கணும். நான் குற்றம் செய்துட்டேன், அப்போ அது அவனுக்கு இயல்பு குணம் கொண்டதுன்னா அவனை சார்ந்த அருளடியவர்களுக்கும் குணம் கொள்ளுது தான் பெரிய இயல்பாக இருக்க முடியும். அந்த நிலைப்பாடை சொல்கிறாரு. நான் குணம் கொண்டு அவர்கள் பெரியவர்களை துணை கொண்டோம்னா இந்த ஒரு உலகியல் குற்றங்களை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், அருளியல் ரீதிக்கு நம்மை வழிகாட்டுவார்கள். அவர்களை கூடல் பேரின்பம், அவர்களோடு சேர்ந்து இணைந்து இருத்தல் இன்பத்திலெல்லாம் பெரிய இன்பத்தை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். தார் சடையான் தன் தமராய் உலகினில் போர்புகளா எந்தை பொன்னடி சேர்வர் வாயடையார் உள்ள தேர்வார்க்கு அருள் செய்யும் கோவடைந்து நன்னெறி கூடலாமே. கோவடைந்து அந்நெறி கூடலாமே. கோனா தலைவனை அடைந்து அந்நெறி கூடணும். அந்த தலைவன் நெறி என்ன நெறி? தலைவனுடைய நெறி பரவழி அனுபவம். பரவழி அனுபவத்தினுடைய நெறி என்னென்னா, எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான், அந்த உயிரை நேசிக்க தெரியணும், யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு நினைக்கக்கூடாது. இதுதான் அந்நெறி கூடல். அந்த பெரியோரை துணை கொண்டு அவர்கள் நெறி கூடல்ங்கிறது, அடைந்து அந்நெறி கூடல்ங்கிறது எல்லா உயிரையும் நேசிக்கும் பக்குவத்தை பெறுதல். அப்போ வாயடையா உள்ளத்தேர்
தேர்வார்க்கு அருள் செய்யும் வாயடையா உள்ளம். வாயடையா உள்ளம்னா மௌன நிலையில் மௌன வெளியில் அப்படி இருந்து வாய் அடைச்சி போயிருக்கக்கூடிய நிலை தான் வாயடையா உள்ளம். அந்த மௌன வெளியில் இருப்பவர்களுக்கு, அந்த தேர்வு நிலையில் இருப்பவர்களுக்கு எல்லா அருள் அனுபவம் சித்திக்கும். அவருக்கு அருள் செய்யும் கோடைந்து. அந்த மௌனத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் அருள் செய்வான். அவர்களை அடைஞ்சால் நமக்கும் அருள் செய்வான். அப்போ அடியார் 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 அடிக்கூட்டில் அப்படின்னு சொன்னது, உன் அடியார் அடியார் அடியவர் மட்டுமில்லை, அவனுடைய அடியவருக்கும் நான் அருள் செய்யணும். அவனை போய் சேர்ந்துட்டான்னா எனக்கு இறைவன் அருள் செஞ்சிருவான் அப்படிங்கிறார். தார் சடையான் தன் தமராய் உலகினில் போர்புகளா எந்தை. அதாவது எந்தை வேறு எந்த இந்த உலகியல் போராட்டங்கள் எதிலும் இல்லாமல் அருளியலில் நம்ம மூழ்கி எழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அருளாளர்களை போய் சேர்ந்தோன்னா அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கும் தன்னாலே வந்து சேரும். தார் சடையான் தமராய், அவங்களுக்கு சொந்தக்காரங்க யார்? பேரண்ட நாயகனுடைய சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவர்களுக்கு உலகினில் போர்புகளா எந்தை பொன்னடி சேர்வார். அவர்கள் வேறு யார் கூடயும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் சிந்தனை வேறுபாடும் செயல் வேறுபாடும் இருக்க மாட்டார்கள். அவர்களை போய் சேர்ந்தால் வாயடையா உள்ளத்தோர் அவர்களுக்கு உள்ள தேர்வார்களுக்கு அருள் செய்யும். உள்ளம் வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். தேர்வார்னா தெளிந்த சிந்தனை உடையவர்கள். வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். அந்த மௌன வீதியில் இருப்பவர்கள் இவங்க இன்னும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. வந்து பார்த்தாங்கன்னா சரி, இவங்களுக்கு அந்த நோய் தீருது, நான் வந்து பார்த்தேன், எனக்கு நிம்மதியாக போச்சு. வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு, அந்த தேர்ச்சி நம்மகிட்ட இருக்கணும், அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். நம்ம போனால் நம்மகிட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும். அது வாய் பேசக்கூடியதா? வாய் எப்போ பேசணும் அப்படின்னா மனமும் உணர்வும் பேசாத நிலையில் தான் வாய் பேசணும். மனம் பேசும்போது, உணர்வு பேசும்போது வாய் பேசி என்ன செய்ய போகிறோம்? வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். அந்த மௌனத்தை தேர்ந்து கொள்பவர்களுக்கு, அந்த பார்வையை புரிந்து கொள்வாருக்கு, அந்த உணர்வு நிலையை புரிந்து கொள்வாருக்கு கண்ணாலே அவங்க பேசிப்பாங்க. உன்னுடைய உடலை நான் கவனிச்சுக்கிறேன், கருத்தால் பேசிக்குவாங்க, உள்ளத்தினால நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ வாயடையார் உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். அந்த உள்ள தேர்வார்களுக்கு அவர்கள் அருள் செய்தார்கள். கோவடைந்து அந்நெறி கூடலமாமை. அவர்களுக்கு யார் அந்த அருள் பண்ணிக்கிறானோ அந்த பரவழி அனுபவ நாதன் நமக்கும் அருள் பாலிப்பான். இவர்களை போய் சேர்ந்துட்டான். நம்ம அவனை போய் சேரணும் அவசியம் இல்லை. யார் இந்த மௌன வெளியில் நிற்கிறார்களோ அவர்களை போய் சேர்ந்தாலே நமக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். உடையான் அடியார் அடியாருடன் போய் படையார் அழல்மேனி பதி சென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருக என ஓலமிட்டாரே. நானும் அருளடியவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு அருள் அனுபவம் பெற்றார்கள்னு சொல்லி நானும் ஓட்டமாக ஓடிப்போய் நின்னேன். அப்படி போய் நிற்க உடனே எல்லோரும் போய் சேர்ந்தாங்க. அந்த கடை வீதியில் நிற்கக்கூடியவங்கெல்லாம் ஏதோ ஒரு அருளடியவர்கள் ஏக்கத்தோடு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஓலம் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அருள் கூவி என்னை அழைத்து ஞானத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருளடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். உடையான் அடியார், உடைமை யார்? நம்ம தலைவன் பேரண்ட நாயகனுடைய அடியார், அடியாருடன் போய் அவர்களுக்கு அடியவர்கள் கூட போய், தலைவனுடைய அடியவர் அவர்களுக்கு அடியவர்கள் கூட போய், இங்கே ஒரு அருள் பெற்ற ஞானியர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கூட போய் படையார் அழல்மேனி பதி சென்று புக்கேன். அப்போ அழல்மேனி இவங்க தன்னுடைய தவத்தினாலையும் ஞானத்தினாலையும் ஒளிவண்ண திருமேனியாக அவங்க ஆகியிருக்கிறாங்க. அந்த அழல் மேனியாக அந்த ஒளிவண்ண திருமேனியை போய் நான் சேர்ந்தேன். அப்படி சேர்ந்தும்போது கடையார நின்றவர் கண்டு அறிவிப்பேன். இங்கே நிறைய அடியவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதில் நான் கடைசியில் தான் நிற்கேன். நான் எந்த முயற்சி பண்ணலை. நான் செய்தது உடையவன் அடியவருக்கு அடியவன் ஆனேன், அவ்வளோதான் நான் செஞ்சது. அவங்களுடைய அடிமையை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். இவ்வளவு செஞ்சதுக்காக வேண்டி இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டு ஓலமிட்டு வாப்பான்னு சொல்லி இந்த அருள் அனுபவத்தை எனக்கு கொடுத்தான். உடையான் வருகையென ஓலம் என்றாரே. இந்த அடியவர் கூட்டத்தில் சேர்ந்துட்டாலே இறைவனே நம்மளை வான்னு சொல்லி ஓலம் நீங்கள் வாப்பான்னு சொல்லி நான் உனக்கு அபயமளிக்கிறேன்னு சொல்லி அவன் அபயமளிப்பான் அப்படிங்கிறார். அருமை வெல்லோன் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வெல்லோன் பிறவிச்சுழி நீந்தும் உரிமை வெல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. சரி, இந்த அருளடியவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லார். அவங்க அருளடியவர்கள் என்ன செய்வாங்க? கலைஞானம் அனைத்தும் கடந்து அந்த கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரிகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிறதெய்வம் உன்னையல்லால் எங்கள் உத்தமனே. இந்த கலைஞானம் எல்லாம் கற்றிருந்தாலும் அதையும் கடந்தது இந்த அருள் அனுபவம். அந்த அருள் அனுபவத்தை தெரிந்தவர்கள் அருமையில் வல்லவர்கள்.
கலைஞானம் 16 கலைகளும் கடந்தவனா இவன், அவன் அருமையிலெல்லாம் அருமையானவன். அவர்கள் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீத்தும். இதில் பெருமைப்படக்கூடியவர்கள் இவர்கள் பிறவியாகிய கடல்லிருந்து சுழி அது மீண்டும் மீண்டும் பிடிச்சி இழுத்துக்கணும். சுழிங்க வந்து நம்மளை நீந்தி கரையேற்ற ஒட்டாது, அந்த சுழிக்குள்ளே தடுமாறி உள்ளே இழுத்து மீண்டும் பிறவிக்குள்ளே அழுத்தக்கூடியது. அப்போ இந்த பேரண்ட நாயகனுடைய அருளடியவர்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சால் அவர்கள் கலைஞானமெல்லாம் கடந்த அருள்நிலைக்கு போவார்கள். அவங்க அருமை வல்லோன். பிறவி சுழியை நீந்த தெரிந்தவர்கள் பெருமை வல்லோன். உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும். யாரெல்லாம் வந்து இரவா நிலை பெற்றார்களோ அவர்கள் உரிமையில் வல்லவர்கள். பேரண்ட நாயகனுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊழிதோர் ஊழியும் உலவாது நிற்கும் பெருமை பெற்றவர்கள் அவர்கள். அதனால் அவங்க பிறவியை கடந்தவர்கள், என்றும் நிலைத்த அருள் அனுபவம் பெற்றவர்கள். திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. திருமைங்கிறது சிறப்புக்கெல்லாம் பெரும் சிறப்புடையது. அப்போ இந்த பெரும் சிறப்பு அருமை, பெருமை, உரிமை இவைகளை பெற்றால் சிறப்புக்கெல்லாம் பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்கும். இது அடியவர்களை துணை கொண்டாலே நமக்கு வந்து, ஆண்டவனை துணை கொண்டு நமக்கு வர்றதில்லை, அடியவரை துணை கொண்டால் அடியவர் உள்ளத்துக்குள்ளே. அதனால் இவர் சொல்கிறார்ல, இருவீரும் அடியார் உள்ளத்தில் இருப்பீர், அதனால் அடியேன் உன் அடியார் அருளை பெறும் அருளை புரியாய் அப்படிங்கிறார். அப்போ உடையாள் நடுவுள் நீ இருத்தி உந்தன் நடுவுள் உடையாள் இருத்தி இருவீரும் அடியார் நடுவுள் இருப்பீர், அதனால் அடியேன் உன் அடியார் அருளை புரியும் அருளை புரியாய். அடியவர் அருள் நமக்கு கிடச்சிருச்சுன்னா பெருமை வல்லோன், பொறுமை வல்லோன், திருமை வல்லோன் எல்லா ஞானமும் நமக்கு கிடச்சிரும். உரிமையும் வல்லவனாக என்றும் இருப்பதான நிறை அனுபவம் நமக்கு கிடச்சிரும் அப்படி சொல்கிறாங்க. இன்றோடு 2ஆம் தந்திரம் முற்று பெற்றது. திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு 3ஆம் தந்திரத்துக்குள்ளே நுழையும்.